Hello friends, welcome to my Food and Fun News channel. After a break, நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஹோப் ஆல் இஸ் வெல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி, பூண்டு மிளகு குழம்பு. வாங்க அது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான பொருள் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சிகப்பு காஞ்ச மிளகா 4 நம்பர், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கை நிறைய கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது பொன்னிறமாக மாறி நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு, நல்லா வாசனை வந்துடுச்சு. இதை ஆற வச்சுட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு 20 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. ஒரு பெரிய ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா சின்ன ஆனியன் இருந்துச்சுன்னா 20லேருந்து 25 ஆனியன்ஸ் உரிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டுக்கோங்க. தூவிட்டு இது எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரே ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு டொமேட்டோஸ் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. டொமேட்டோஸ் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லெமன் சைஸ் புளி ஆல்ரெடி 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த குழம்பை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி இந்த குழம்பை ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவில் 2 டீஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 to 8 minutes இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு.
7 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி. இது சுடுசோரோட போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். இல்லை இது கூட தொட்டுக்க ஏதாவது வத்தலோ அப்பளமோ இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.